ஹைடெக் ட்ரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். எங்ககிட்ட நியூ மாடல் மைக்ரீ ஆம்பிளிஃபையர் கேபினட் வந்திருக்கு. இந்த கேபினட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா ப்ரொவிஷனும் இருக்கும். 6 RCA சாக்கெட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் போட்டுக்கலாம். தென் வந்து பனானா சாக்கெட் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து மெயின்ஸ் கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டாலும் போட்டுக்கலாம். இது வந்து மைக் ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் ஆர் வந்து நம்ம ப்ரீ ஆம்பிளிஃபையர் பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ்ஸு உங்களுக்கு டிசி பின் போடுறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு சிங்கிள் வோல். இந்த வோல் வந்து நம்ம குரோமேட் போட்டு மெயின்ஸ் கார்டை போட்டுக்கலாம். 230 வோல்ட் கொடுத்துக்கலாம். தென் இங்கே வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. நம்ம ஆன் ஆஃப் சுவிட்சுனா இந்த பனானா சாக்கெட்டு போடுறதுக்கு கொடுக்க முடியாது. இல்லை டிசி வோல்ட்டை வந்து கட் பண்ணுறதுக்கு ஆம்பியர் அதிகமாக இருக்கும். இதுக்கு இந்த சுவிட்சு யூஸ் பண்ண முடியாது. அதை டேரெக்டாக தான் கொடுத்துக்கணும். மெயின்ஸ் கார்டை போட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ள வைக்கிற மாதிரியாக இருந்தால் இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு போட்டுக்கலாம். தென் அதனுடைய அவுட் எடுக்கிறதுக்கு 6 RCA சாக்கெட்டு. இதில் வந்து வீடியோ போர்டும் போட்டுக்கலாம், ஆடியோ போர்டும், அதாவது MP3யும் போடலாம், MP5யும் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பேனல். இந்த மாதிரி கேபினட் அவைலபிள் இருக்குது. ஏதாவது வேணும்னு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ரொவிஷனும் அதில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லாமல் சிரமப்பட்டிருந்தோம். இப்போ மல்டி பர்பஸ் இது. MP5 போர்டு வேணுனாலும் அடிஷ்னல் போர்டு போடுறதுக்கு யூஸ் ஆகும். வேறு MP3 போர்டு போடுறதுக்கும் யூஸ் ஆகும். இது ஒரு டைப் ஆஃப் கேபினட். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் ஆஃப் கேபினட் இருக்குது. இது ஒரு கேபினட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6283 ஆர் 4440 ஐசி ஆர் 7297 ஏதோ ஒரு ஐசியை உள்ளே போட்டுட்டு நீங்கள் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் பேனல் ஆன் ஆஃப் சுவிட்சோடு இருக்குது. ஒரே ஒரு வால்யூம் கண்ட்ரோல். யூஎஸ்பிக்கு வந்து உங்களுக்கு பேனல் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டில் வந்து ஒரு 2 RCA சாக்கெட். ஆடியோ மட்டும் எடுக்கிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். தென் மைக்கு சாக்கெட் போட்டுக்கலாம். அதில் இது இன்புட்டு 230 வோல்ட் கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். நீங்கள் வந்து ஆடியோ ஐசிஸ் வந்து 6283 4440 ஆர் 7265 ஆர் வந்து 7297 இந்த மாதிரி ஆடியோ ஐசியை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நெக்ஸ்ட் வந்து அதை விட கொஞ்சம் பெருசு. இது வந்து ஆட்டோக்கெலாம் யூஸ் ஆகும். ஆட்டோ வர வெளியில் வைக்கிற மாதிரி கேபினுக்குள்ளே வைக்க முடியாது, வெளியில் வைக்கிறது தான் இது யூஸ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம் கண்ட்ரோல், ஒரு மைக் வால்யூம், ஒரு வால்யூம். தென் மைக் 1 அண்ட் மைக் 2 அது மாதிரி மைக் 3 எதாவது போட்டோமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். மைக் 3யோட இது அவுட்புட் எடுக்க முடியும். 6 RCA சாக்கெட் அவுட்புட்டில் வந்திருக்கு. மைக் 3யோட இது அவுட்புட் எடுக்க முடியும். இது ஒரு டைப் ஆஃப் கேபினட். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸு. இந்த 3த்தையும் நேர்ந்து வச்சுன்னா உங்களுக்கு சைஸ் கம்பேரிசன் தெரியும். இது ரொம்ப ஸ்மால் கேபினட்டு. அதை விட இது கொஞ்சம் பெரிய கேபினட்டு. அதை விட இது பெரிய கேபினட்டு. ஸோ இந்த 3 கேபினட்டுமே நம்மளுக்கு வந்து இந்த பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ் மைக் ஃப்ரீ ஆம்பிளிஃபையர் ஆர் வந்து ப்ரீ ஆம்பிளிஃபையர் ஆர் ஸ்மால் பவர் ஆம்பிளிஃபையர் அந்த பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஏதாவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.